வணக்கம் மை டியர் டீம்மேட்ஸ். இந்தியன் மக்கள் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்ததும் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியே இந்த கார் எப்படா லான்ச் ஆகும்னு பெரிய அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பின கார் தான் டாடா நானோ 2024 மாடல். அதாவது ரத்தன் டாட்டாவோட ஒரு பெரிய கனவான இருந்தது. அதாவது எல்லா ஏழை மக்களும் இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்மளோட கார் போய் சேரணுங்கிறதுக்காக நைட்டு பகல் தூங்காம இந்த காரை எப்படியாச்சும் மக்களுக்கு கொடுக்கணும்னு பெரிய போராட்டம் பண்ணாரு. ஆனா அவரு இப்ப உயிரோட இல்லைனாலும் அவரோட கனவு இங்க நிறைவேறி இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த வண்டியை வெறும் 2,39,000 கொடுத்து நம்மள பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கார் மட்டும் நாளைக்கு லான்ச் ஆயிடுச்சுன்னா இந்தியன் ஆட்டோமொபைல்ல இருக்கிற எல்லா கார் கம்பெனியும் ஷோரூமே மூடிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட வேண்டியதான். அந்த அளவுக்கு பயங்கரமான காரா நாளைக்கு லான்ச் ஆக போகுது இந்த டாடா நானோ 2024. இந்த காரை வாங்குறதுக்கு டாடா சில முக்கியமான குறிப்புகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. யாருக்கு இந்த காரை கொடுப்போம், எல்லாருக்குமே இந்த காரை கொடுப்போமா அப்படி சில வரமுறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல முக்கியமான விஷயம், ரோல்ஸ் ரைஸ் காரெல்லாம் பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட பணக்காரங்க தான் வாங்க முடியும், பல தலைமுறையா பணக்காரா இருக்கவங்க மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோல்ஸ் ரைஸ் எப்படி ரூல்ஸ் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி இந்த டாடா நானோ வாங்குறதுக்கு சில விதிமுறைகள் இந்த டாடா கம்பெனி வச்சிருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம், நீங்க குறைஞ்சபட்சம் ஏர்வாடியில 10 வருஷமாவது ட்ரீட்மெண்ட்ல எடுத்திருக்கணும். அதே மாதிரி சென்னை கீழ்ப்பாக்கத்துல இருக்க பைத்தியகார் ஆஸ்பத்திரியில மினிமம் 6 மாசமாவது நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கணும். அப்பதான் இந்த காரை உங்களுக்கு இந்த கம்பெனி கொடுப்பாங்க. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டாடா கார் நானோவோட புது அவதாரம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆக்சுவலா மக்களே, உண்மையிலேயே டாடா நானோவோட அபிஷியல் எந்த வெப்சைட்லயும் சரி, டாடா ஷோரூம்ல இருந்தும் சரி, எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இப்ப வரைக்கும் டாடா நானோ நாங்க 2024 கொடுக்க போறோம்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவே இல்லை. ஆனா இப்ப இருக்கிற யூடியூப்ல, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற போட்டோவை பார்த்து ஒவ்வொருத்தரும் இப்படிதான் டாடா நானோ இருக்கும், இப்படிதான் டாடா நானோ இருக்கும், 2024 இன்னும் முடிச்சல, அதுக்குள்ள 2025க்கு டாடா நானோ இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு புதுசா டிசைனை போட்டுட்டு இருக்காங்க. சரி, நம்மளும் இந்த விஷயத்த உண்மையிலே நம்பிடக்கூடாது, மக்களுக்கு கரெக்டா எடுத்து சொல்லணுங்கிறக்க சில டாடா ஷோரூம் நேர்லயும் போய் விசாரிச்சோம் இந்த மாதிரி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கான்னு. ஆனா வரல. டாடாவோட வெப்சைட்லயாவது இது ஏதாவது அவைலபிளா இருக்கான்னு பார்த்தா அங்கேயும் இல்லை. சரி, கார் தேக்கோ, கார் வேலை, இந்த மாதிரி முக்கியமான ஒரு ஆத்தரைஸ்டு வெப்சைட்ல போய் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம்னா அவங்க கிட்டையும் பழைய டிஸ்கண்டினியூ பண்ணதான் கடைசியா லான்ச் பண்ண பிரைஸோட இருக்க தவிர புது நானோ பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. ஆனா ஏகப்பட்ட சேனல்ஸ்ல புதுசா டாடா நானோ இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும், கனவு வாங்கணும்னு சொல்லி எல்லாத்துலயும் அந்த ரத்தன் டாடா போட்டோவை மட்டும் போட்டுட்டு செத்தவரை போட்டு இப்படி சாவடிக்கிறீங்களேப்பா. இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு சந்தேகத்தை கிளப்பினதே 2024 முடியறதுக்குள்ள 2025ஓட டாடா நானோ லான்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பிக்சரை பார்த்ததுக்கு அப்புறம் தான். அந்த போட்டோவை நல்லா உத்து பார்த்தா நம்ம இந்தியன் கார் மார்க்கெட்ல அப்படி ஒரு கலரே கிடையாது. அப்படி ஒரு கலர்ல ஒரு டிசைனை போட்டு வச்சிருந்தாங்க. சரி, டாட்டாவோட லோகோ டிசைன் எல்லாம் இப்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கே, ஒருவேளை இப்படி எல்லாம் டிசைன் பண்ணிருப்பாங்களோ, இப்படி எல்லாம் கலர் கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தா உள்ள உத்து பார்த்தா தான் தெரியுது காரு வேற டைரக்ஷன்ல நிக்குது. நானாங்கிற பேரு இன்னொரு டிசைன்ல இருக்கு. அட பாவிகளா, டிசைனிங் கூட ஒழுங்கா பண்ண தெரியாது. இந்த பிக்சர்ல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, டாட்டாவோட லோகோ தான் பின்னாடி எல்லா கார்லயும் இப்ப வரைக்கும் வந்துட்டு இருக்க தவிர டாட்டாங்கிற பேரு வரவே இல்லை. ஆனா இதுல டாட்டாவோட பேரு இருக்கு. இதுல இருந்தே தெரிஞ்சது இது ஃபேக்னு. அதுக்கப்புறம் தான் இந்த டவுட் எல்லாம் வர ஆரம்பிச்சது. சரி, ஒவ்வொரு வெப்சைட்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா ஒரே வெப்சைட்ல ஏகப்பட்ட டிசைன்ல புதுசா டெய்லி ஒரு வீடியோவா போட்டுட்டு இருக்காரு ஒருத்தர். சரி, இதோட முடிச்சுக்கலாம், இன்னொரு விஷயத்துக்கு போக வேணாமே, இதுலயே நமக்கு ஃபேக்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு பார்த்தா அதுக்கு இன்னொரு வீடியோல பார்த்தா இன்னொரு விதமா போட்டிருக்காரு. அதாவது டாட்டாவோட நானோன்றது எல்லாருக்குமே தெரியும், அது ரொம்ப ஃபெமிலியரான பேரு. ஆனா டீயை முன்னாடி எடுத்துட்டு நாவை தூக்கி கடைசியில போட்டுட்டு டாட்டான்னு போடாம டேனோன்னு போட்டு ஒரு காரை லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த காரு பக்கத்திலேயே ரத்தன் டாட்டாவும் நிக்கிற மாதிரி வச்சிருக்காரு. இறந்து போனவர் எப்படி வந்தார் கார் கிட்டன்னு தான் எனக்கும் தெரியல. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த டிசைன் தான். இந்த டிசைன்லயே அதே மாதிரிதான் டாட்டாவோட லோகோல இருந்து எல்லாமே டவுட் வந்தது. ஏன்னா முன்னாடி இருக்க ஃப்ரண்ட் கிரில்ல இவி மாடல்ல மட்டும்தான் ஃப்ரண்ட் கிரில்ல க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த வண்டியில பெட்ரோல் வண்டின்னு சொல்லிவிட்டு அதுலயுமே கிரில்ல க்ளோஸ் பண்ண மாதிரி ஒரு டிசைன். இங்கேயுமே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் 2,39,000 லான்ச் பண்றோம்னு சொன்ன டாடா நானோக்கு அந்த காரோட டிசைனுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு கூட அந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்காது. அந்த மாதிரி ஒரு டிசைனை போட்டு வச்சு இறக்கி வச்சிருக்காங்க. 2,39,000 அவ்வளவு காஸ்ட்லி எல்லாம் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா இரும்பு விலையில இருந்து இப்ப இருக்கிற ஃபியூச்சர்ஸ்க்கு ஒவ்வொன்றுக்கு அவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கார் கம்பெனியும். எந்த கார் கம்பெனியுமே விலையை குறைச்சதா சரித்திரமே கிடையாது. அப்படி இருக்கும்போது 2,39,000 இவ்வளவு ஆப்ஷன் கொடுக்குற மாதிரினா கண்டிப்பா ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கூட ஒழுங்கா கொடுக்க முடியாது. அடுத்ததா, ஏற்கனவே டாட்டால ஒரு மஞ்சள் கலர் கார் இருந்தது, அதாவது நானோ. இந்தியாவில கூட அந்த கார்லாம் கொஞ்ச நாள் வந்துட்டு இருந்தது. அந்த மாதிரி ஒரு டிசைனை கொண்டு வந்து அதுவும் சைனீஸோட லோகோ போட்டு வச்சிருக்காங்க. அது நம்ம இந்தியன் மார்க்கெட்ல அப்படி ஒரு டிசைனே கார் லோகோ கிடையாது. அப்படி இருந்தாலும் நம்ம டாட்டாவோட கம்பெனி, அதுவும் இந்தியன் கம்பெனி காருக்கே ஃபாரின் பிராண்டை போட்டு வச்சிருக்காங்கன்னு எந்த அளவுக்கு டிசைன்ல ஊறி இருப்பாங்கன்னு பாத்துக்கங்க. இதோடு முடியல, கடைசியா வீடியோ முடியும் போது இன்னொரு சீக்கிரட்டான ஒரு விஷயமும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன்.
அது மட்டும் இல்லாம இந்தியன் கார் எல்லாமே ரைட் சைட்ல தான் வந்து ஸ்டேரிங் வீல் இருக்கும். ஏன்னா நம்மளோட டிரைவிங் வந்து ரைட் சைடு டிரைவிங். ஆனா அதுலயும் வந்து லெஃப்ட் சைடு டிரைவிங் காரை ஒண்ணு போட்டு இதுதான் டாடா நானோட இன்டீரியர் 2024 சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. நம்மள எல்லாம் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரனா நினைச்சுல இந்த டிசைன் பண்ணிருப்பாங்கல்ல. மை டியர் டீம்மேட்ஸ், டாடா நானா கார் ரீலான்ச் ஆகி வந்துச்சு அப்படின்னா சந்தோஷப்படுற ஆளு நானா தான் இருக்கும். ஏன்னா எனக்கும் அந்த காரை பிடிக்கும். ஒரு 600 சிசில அந்த அளவுக்கு பிக்கப்பும் கொடுப்பாங்க, ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருந்தது. அந்த மாதிரி ஒரு கார் மறுபடியும் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்தா நிறைய பேர் வாங்குவாங்க. டாடா நானா ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னு நானே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல கூட அவங்க சீப்பஸ்ட் காருன்னு சொல்லி அந்த காரை மென்ஷன் பண்ணதுனாலதான் அந்த காரோட சேல் வந்து பெரிய அளவுக்கு அடிபட்டுச்சு. காருங்கிறது நம்ம இந்தியன் பீப்புள்ஸை பொறுத்த அளவுக்கு அது ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அதை ஒரு சீப்பான காருன்னு சொல்லும்போது யாருமே அதை வாங்க மாட்டாங்க. அதுதான் டாடா பண்ண மிகப்பெரிய தப்பு. அடுத்த வாட்டி வந்தாலுமே கண்டிப்பா 2,39,000 பேஸ் மாடல் எக்ஸோரூம்ல கொடுப்பாங்களே தவிர நீங்க ஆன் ரோடுக்கு வரும்போது 3 லட்சம் ரூபாயை தாண்டி வந்துடும். அதுவும் டாப் மாடல் எடுக்கிற மாதிரினா 6 லட்ச ரூபாய்க்கு மேல வந்துடும். அந்த நிலைமையில கூட 6 லட்ச ரூபா கொடுத்து டாடா நானோ வாங்குறதுக்கு ஏன் வேற கார் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ டாடா நானோ இன்னைக்கு வரைக்கும் அபிஷியலா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. நீங்க குழம்புறது மட்டும் இல்லாம ஒரு பிக்சரை தூக்கி போட்டாச்சு அப்படின்னா அதை கண்மூடித்தனமா நம்பாம உண்மையிலேயே அது கரெக்ட் தானா இல்ல தப்பான விஷயமான்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சு அதை ஷேர் பண்ணுங்க அப்படிங்கறதா இந்த வீடியோவோட மோட்டோ. இதுல ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு சீக்ரெட் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து ராயல் என்ஃபீல்டோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட அப்டேட் தான். இதுல முக்கியமான சீக்ரெட் விஷயம் என்னன்னா, இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்க இந்த டிசைனை பத்தி அந்த ராயல் என்ஃபீல்டு கம்பெனிக்கே தெரியாது. ராயல் என்ஃபீல்ட்ல உண்மையிலேயே எலக்ட்ரிக் லான்ச் பண்றது உண்மைதான். ராயல் என்ஃபீல்ட்லயும் ஃபிளையிங் ஃபிளீ C6 சொல்லிட்டு ஒரு மாடல் லான்ச் ஆக தான் போகுது. கம்பெனி அபிஷியலா ஒரு பிக்சர் போட்டா அந்த பிக்சரை பத்தி எல்லாம் தேடி எடுக்காம இவங்களே பழைய ஏதோ ஒரு புல்லட்டை எடுத்துட்டு வந்து அதுக்கு ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி எலக்ட்ரிக் வண்டின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாமே ஃபேக் தான். உண்மையிலே ஏதாவது வண்டி லான்ச் ஆகுதா அப்படிங்கிறத கண்டிப்பா நானும் அப்டேட் பண்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இந்த மாதிரி ஃபேக்கான நியூஸையும் நம்பாதீங்க, ரூமர்ஸையும் நம்பாதீங்க. அந்த மாதிரி ரூமரை கிரியேட் பண்றவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணாதீங்க அப்படிங்கறத இந்த வீடியோவோட மோட்டோ. பை கைஸ், சராங்கே.